3 வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 1 முதல் அவர்களுக்கு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகிருக்கு. அந்த வீடியோவை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் வங்கிகளின் வாயிலாக கல்வி, தொழில், திருமணம், நிலம் வாங்குதல், ஃப்ளாட்டு, மருத்துவ செலவு, அப்புறமா கல்வி கடன், அர்ஜென்ட் இப்போ எதனா ஒரு மெடிக்கல் நமக்கு தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல் யாருனா இருக்காங்க, அர்ஜென்ட்டாக உங்களுக்கு எதனா அமௌண்ட் தேவைப்படுதுன்னா எங்கேயும் இப்போ கடன் வாங்கலைன்னா நம்ம நகையை தான் பார்த்திங்கன்னா வங்கியில் அடமானம் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அதை நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணுறது எல்லாமே பேங்க் தான். நீங்கள் ரிலேஷன்ஸ் கூட யாருமே 1 lakh 2 lakh கேட்டிங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக. ஓகேங்களா, வட்டி வேணால் கொடுப்பாங்க. அதுவும் அந்த கான்செப்டே இங்கே வேறு மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தனிநபர் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் எளிதாக இருக்கிறது. இதில் அதிக வட்டி நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு முறை லோன் வாங்கினால் அதில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் வாங்கிய தொகை நிர்ணயித்துள்ள வட்டியை உரிய நேரத்தில் செலுத்தியே ஆக வேண்டும் நண்பர்களே. எஸ் பேங்க் இருக்குது, கரூர் வைஸ்யா பேங்க் இருக்குது, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, கர்நாடகா பேங்க் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஓபி, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படி ஏகப்பட்ட பேங்க் பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கின்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது வங்கிகளில் 10% வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன்களை வழங்கப்படுகிறது. தனிநபர் கடன்களுக்கு ஃப்ளோட்டிங் வட்டி பார்த்திங்கன்னா கிடையாது. ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட வட்டியை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் நாம் கட்டியே ஆக வேண்டும். ஓகேங்களா. தற்போது தனிநபர் கடன், அதாவது பர்சனல் லோன் வாயிலாக தேவைகளுக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் கூட கடன் வழங்குறாங்க. இவ்வாறு தனிநபர் கடன் வாங்க நினைப்பவர்கள் ஒவ்வொரு வங்கியில் வட்டி விகிதம் மற்றும் இதர விஷயங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் கடன் பெற விண்ணப்பிப்பது நல்லது. அதே போல கடன் வாங்கிய பின்னர் மாதந்தோறும் உரிய நாட்களில் இஎம்ஐ செலுத்துவதை தவறாமல் செய்து வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சிபில் ஸ்கோரும் இதனால் லெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் பத்தாது. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செப்பரேட் இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இது மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல் நிறைய விதமான தகவல்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே A to Z பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலின் வாயிலாக பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.